நாகாலாந்து மாநிலம் உருவானது. 1963 டிசம்பர் 1 நாகாலாந்து இந்தியாவின் 16வது மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இது இந்திய நாடாளுமன்றத்தால் 1962 இயற்றப்பட்ட நாகாலாந்து மாநில சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டது. நாகாலாந்து பல தனித்தனி நாகா பழங்குடி சமூகங்களின் தாயகமாகும். இந்த சமூகங்கள் தனித்துவமான மொழிகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் கலாச்சாரங்களை கொண்டவை. பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நாகா மக்கள் வசிக்கும் பெரும்பாலான பகுதிகள் அஸ்ஸாமின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. இருப்பினும் இந்த பகுதிகள் தனிப்படுத்தப்பட்ட பகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டு நாகா பழக்க வழக்கங்களில் பிரிட்டிஷ் நேரடி தலையீடு குறைவாகவே இருந்தது. இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றபோது நாகா மக்கள் ஒரு தனி நிர்வாக அமைப்பை கோரினர். ஆங்கோமி ஜாபு பிசோ தலைமையிலான நாகா தேசிய கவுன்சில் தீவிரமான அரசியல் மற்றும் ஆயுத போராட்டத்தை தொடங்கியது. NNC ஒரு தலைமறைவு அரசாங்கத்தையும் உருவாக்கியது. இதனால் நாகாலாந்தில் பெரும் ஆயுத மோதல்களும் அமைதியின்மையும் நிலவின. 1950களின் பிற்பகுதியில் மத்திய அரசு அமைதியை கொண்டு வருவதற்கான அரசியல் தீர்வை முன்னெடுத்தது. இதையடுத்து நாகா தலைவர்கள் ஆயுத கிளர்ச்சி நடவடிக்கைகளில் இருந்து விலகி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண தயாராயினர். இதற்காக நாகா மக்கள் மாநாடு என்ற அமைப்பை அவர்கள் உருவாக்கினர். பேச்சுவார்த்தைகளின் முடிவில் 16 அம்ச ஒப்பந்தம் கையெழுத்தானது. நாகா பகுதிகளில் வாழும் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க வேண்டும். புதிய மாநிலத்திற்கு நாகாலாந்து என்று பெயரிடப்பட வேண்டும். இந்த புதிய மாநிலம் அஸ்ஸாமிலிருந்து பிரிந்து மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வரும் ஒரு முழு மாநிலமாக இருக்க வேண்டும் என்பன இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய நாடாளுமன்றம் 1962 நாகாலாந்து மாநில சட்டத்தை நிறைவேற்றியது. 1963 டிசம்பர் 1 அன்று அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் நாகாலாந்தை இந்தியாவின் 16வது மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். நாகாலாந்து உருவாக்கம் என்பது தனிப்பட்ட இன அடையாளத்தையும் உரிமைகளையும் மதித்து ஒரு நீண்ட கிளர்ச்சியை சமரசத்தின் மூலம் தீர்ப்பதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக இந்திய வரலாற்றில் இடம்பெற்றது.